அனைவருக்கும் வணக்கம். டாய்லெட்ல உட்காந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னம்னா, அல்லது நம்ம மோஷன் போறப்போ ப்ளீடிங் ஆகுது, ஆர் என்னால மோஷன் பாஸ் பண்ண முடியல, ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸா இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னம்னா அவங்களுக்கான ஒரு எஜுகேட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவா இந்த கண்டிஷன் வந்து நம்ம பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலம், அதாவது எல்லா சிக்கலுக்கும் மூல ஆதாரமா இருக்கிறதுனால இதை வந்து மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னம்னா, நம்மளுடைய பெருங்குடலுடைய எண் பகுதி, அதாவது கடைசி பகுதி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஏனல் ரீஜியன், மலவாய். இந்த மலவாயில வந்து அதிகமான இரத்த குழாய்கள் இருக்கு, அந்த ஸ்பிங்டர் இருக்கு. சோ இந்த இரத்த குழாய்கள்ல அதிகமா ப்ரெஷர் போடுறதுனால, அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் மேல அதிகமான ப்ரெஷர் விழுகிறதுனால இது வீக்கமாகி அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த மூல நோய் அப்படிங்கிறது, ஹெமராய்ட்ஸ். சோ இது எதனால அதிகமா ஏற்படுது அப்படின்னம்னா, ஹை ப்ரெஷர், நம்மளுடைய வயிற்றுக்குள்ள அதீதமான ப்ரெஷர் இருந்து அந்த ப்ரெஷர் வந்து இந்த ஏனல் ரீஜன்ல வந்து புஷ் பண்ணுச்சு அப்படின்னம்னா அங்க இருக்க ரத்த குழாய் தடிச்சு அது சம்டைம்ஸ் பஸ்ட் ஆகிறப்போ அப்போ ரத்தமா நம்மளுக்கு வெளியில போகும், ரத்தம் கொட்டும், ரொம்ப அலார்மிங்கா இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், குத்தல் எடுக்கும், ரொம்ப வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம். நிறைய பேரு இதுக்கு பயந்துட்டு சில பேர் சூசைட் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் வெரி பெயின்ஃபுல் கண்டிஷன். டெலிவரி பெயின் ஆகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வராம தடுக்கிறது எப்படி? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ரொம்ப ஈஸியா எல்லாரும் சொல்லுவோம்னா டிப்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மென்டல் டிப்ரெஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ் ஃபார் பைல்ஸ், இந்த ஹெமராய்ட்ஸ். ஸோ அதிகமான அளவுக்கு மன அழுத்தம் இருக்குது, ரொம்ப நான் மனசு வேதனைப்படுறேன், ஏதோ ஒரு விஷயத்த வந்து உள்ளுக்குள்ள புழுங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னம்னா அந்த மென்டல் ப்ரெஷர் நம்ம பிசிக்கல் ப்ரெஷரா மாதிரி அது நம்மளுக்கு பைல்ஸ் ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் அண்ட் கான்பிடென்ட்டோட முடிஞ்ச அளவு அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. அந்த கவலைகள்னால நீங்க உங்க உடம்ப ரொம்ப வருத்திட்டீங்க அப்படின்னம்னா உங்க உடம்பு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டாவது விஷயம், ஹை ப்ரெஷர் உருவாக்குற மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிகமான ட்ரை உணவுகளா இருக்குது. காலையில சாப்பிடக்கூடிய தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ஆறு நம்ம மிக்சர், முறுக்கு, ஸ்நாக்ஸ்ல சாப்பிடக்கூடிய பொரி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வறட்சியான உணவுகளா இருக்கிறப்ப அந்த வறண்ட உணவு நம்மளுடைய பாசேஜ் வழியா வெளியில வர்றப்போ அங்க ட்ரை ஆகி நம்மளுடைய மலம் வந்து இறுகி போக ஆரம்பிக்கும். அப்படி இறுகி போன மலம் வெளியில வர முடியாம அந்த ஸ்பிங்டர்ஸ்ல வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணி சிரமப்படுத்தும். இது ஒரு அடுத்த காரணம். மூணாவது காரணம் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியோடைய அளவு ரொம்ப குறைவாயிடுச்சு. அந்த தண்ணி வந்து நம்ம நல்லா உமிழ்நீரோட கலந்து குடிக்காம கடகடன் குளிப்போம், அல்லது நம்ம குடிக்கிற தண்ணியோட அளவு ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ இது முக்கியமான காரணம். நம்ம உடம்புல வந்து எலிமினேட் ஆகணும் அப்படின்னம்னா அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் நல்லா நடக்கணும், நம்மளுடைய பெருங்குடலுடைய சுருங்கி விரிகிற தன்மை நல்லா நடக்கணும். அதுக்கு நம்ம நைட் வந்து நல்லா தூங்கணும். ஸோ நைட் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அப்படின்னம்னாலும் நம்ம உடம்பு அதீதமான சூடு ஏற்படுத்தி அதனாலே இந்த பைல்ஸ் தொந்தரவு வரும். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணுங்க. மேபி சிம்பிள் யோகா ப்ராக்டிசஸ் ஆர் சம்திங் உங்களுக்கு யாரோட கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்களுடைய நல்ல குட் டைம் பாஸ், உங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, வாட் ஐ வாண்ட் டு அச்சீவ். ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா எவ்ரி டே யூ வில் பி கோ வித் ஒரு ப்ரொடக்டிவிட்டி. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் சம்திங் நாட் ஒர்க்கிங் ஆல்சோ சம்திங் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய ஹாப்பினஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஹெமராய்ட்ஸ். ரெண்டாவது விஷயம், வாட்டர் இன்டேக். நிறைய ஜூசி ஃப்ரூட்ஸ் ஆர் நீங்க பிளைன் வாட்டர் அதிகமா குடிக்கிறது, பிளஸ் உங்களுடைய டயட்லயும் வந்து கொஞ்சம் நிறைய ஜூசி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மார்னிங் எழுந்த உடனே சிம்பிளா காலைல எழுந்த உடனே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் வெரி எஃபெக்டிவா இருக்கும். ஒரு 2 நெல்லிக்காய், கொஞ்சம் இஞ்சி, புதினா இலை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட், அதைய ஒரு 200 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி சிப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னம்னா வித்தின் 10 to 15 minutes கம்ப்ளீட்டா பவல் கிளீன் ஆகும், ஈஸியா கிளீன் ஆகும். ஆர் அடுத்த டீடாக்ஸ் ஜூஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா வெண்பூசணி ஜூஸ், அதுவும் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த காலையில எந்திரிச்சுன்னா ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் குடிக்கிறது உங்களுடைய பவல் ஆக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். அடுத்த விஷயம் வந்து கொஞ்சம் நீங்க சாப்பிட்றதுல ஃபேட் ஐட்டம் சேர்த்தணும். நான் சொல்றது வந்து ஃப்ரைட் ஃபேட் இல்லாம குட் ஃபேட்.
மேபி நீங்க காலைல எந்திரிச்சு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி அதை சாப்பிட்டீங்கனாலும் நல்லா வளவளப்பா வெளியில வரும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகோனட் ஆயில் த பெஸ்ட் சாய்ஸ். அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னம்னா ஈஸியா வந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து ஒரு நல்ல கோட்டிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃபுட் எலிமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சாதாரணமா நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரு கிரீஸ் மாதிரி அப்ளை பண்ணுவோம். ஸோ தட் நம்ம ஸ்வீட்டை போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறப்ப அது ஈஸியா வெளியில வந்து அந்த பிளேட்டை விட்டு வெளியில வரும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல ஒரு மைல்டு கிரீசி, ஒரு லூப்ரிகேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும். ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்றது மூலமா உங்களுடைய வயிற்றுல இருந்து அந்த கழிவுகள் ஈஸியா வெளியேறதுக்கு அது உதவி செய்யும். உங்க ஃபுட்ல வந்து அதிகமா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. த பெஸ்ட் லாக்ஸேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா திராட்சை பழம், அது ட்ரை கிரேப்ஸ் அண்ட் அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இதெல்லாம் வந்து வண்டர்ஃபுல் லாக்ஸேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து சப்போர்ட்டிவா நீங்க வந்து மேபி நைட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் வெரி எஃபெக்டிவா இருக்கும். இந்த ஸ்வாலன் ஆனல் பிளட் வெசல்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு அடுத்த வெரி முக்கியமான விஷயம், நீங்க டாய்லெட்ல வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னம்னா அந்த ப்ரெஷரே வந்து உங்களுடைய ஆனல் அந்த இது வந்து ஃபிஷஸ் அதிகப்படுத்தும், ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்தும். அதனால மேக்சிமம் ஒரு 2 to 3 minutes அதுக்குள்ள நீங்க வந்து பவல் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு வெளியில வரணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹேபிச்சுவேட் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பவல் மூமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலை வந்து ஒரு 90 degrees வந்து செவுத்துல வந்து எலிவேட் பண்ணிட்டு மோஷன் போற இடத்த நல்லா சுருக்கி விரிக்கணும். ஸோ இது வந்து அஸ்வினி முத்ரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகா சொல்லுவோம். இது வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ராக்டிஸ். நீங்க வந்து ஃபர்தர் உங்களுடைய அந்த பெட்ரோனியல் மசில்ஸ், பெல்விக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதோட இனிமேல் பைல்ஸ் தொந்தரவே வராம நம்மளை பாதுகாக்கும். ஸோ இந்த சிம்பிள் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னம்னா பெரிய சர்ஜரி அளவுக்கு நம்ம போறதை ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் அந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல், பெயின்ஃபுல், அக்யூட் கண்டிஷனை நீங்க தவிர்க்க முடியும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வெரி சிம்பிள் மெஷர்ஸ். கூடவே உங்களுக்கு தேவை ஏதாவது அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா எங்களை அப்ரோச் பண்ணலாம். We are always ready to help you. Thank you.